ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வராமல் நல்ல டேஸ்ட்டாக மீன் வறுவல் வீட்லேயே எப்படி ருசியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வீட்லேயே அரைச்சது, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 பழத்தோட ஜூஸை லெமன் ஜூஸை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். காரம் எல்லாமே நான் எடுத்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி 1/2 பழம் போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். கூடவே நம்ம இதில் மாவு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டாகவே பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் மீனில் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அப்போ கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். முதவே அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா மீனில் ஒட்டாமல் போயிடும். நம்ம இன்றைக்கி கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கலர்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கடையில் வாங்கின மசாலாலாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணுறாங்க. நிறைய ஃபுட் கலர் சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் வீட்லேயே நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் நான் 1 கிலோ பக்கம் எடுத்துருக்கிறேன். இப்போ அது எல்லாத்தையுமே மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா கல் உப்பு சேர்த்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 டைமுக்கு 3 டைம் நல்லா அலசிக்கோங்க. இந்த ஜிலேபி மீன் எல்லா இடத்துலையுமே ஈஸியாக சுலபமாக கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மி தான். ஸோ யார் வேணாலும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வாங்கணும். அப்போ தான் எல்லாத்தோட சத்துமே நமக்கு கிடைக்கும். ஒரே வெரைட்டியை அடுத்தடுத்து வாங்கக்கூடாது. இப்போ இதை நல்லா ஊற வச்சுட்டு எவ்வளோ நேரம் நான் ஊற வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நான் ஊற வச்சுட்டேன். இப்போது அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு பொரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன். நல்லா 2 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க. ஊறினா அப்படின்னா தான் அந்த மசாலா எல்லாம் அந்த மீனில் இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மேரினேட் பண்ணி உடனே போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி மசாலாவும் விட்டு வரும். நீங்கள் வெயிலையெல்லாம் வைக்கவெல்லாம் தேவையில்லை, வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சிங்கன்னா போதும் மேரினேட் பண்ணி. சில பேர் கேட்பாங்க வெயிலில் வைக்கலாமா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாமா, அப்படிலாம் எதுவுமே வேண்டாம், நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ அப்படியே நான் திருப்பி விடுறேன். பாருங்கள், ஒரு துளி கூட அந்த மசாலா பிரிஞ்சு வரலை. அதே மாதிரி ஓவராக மசாலாவும் அப்ளை பண்ணக்கூடாது, லைட்டாக அங்கங்கே இருக்கணும். ஓவராக மசாலா இருந்ததுன்னா வெறும் மசாலா மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும், மீனோட ஃப்ளேவர் போயிடும். இப்போ அப்படியே 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போடணும். இந்த அளவுக்கு கலர் வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் மீனை பொரிச்சு எடுக்கும் போதே நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், பெண்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மசாலாவும் கரைஞ்சிடக்கூடாது. மசாலா கரைஞ்சிருச்சுன்னா டோட்டலாக ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடவே முடியாது, நல்லாவே இருக்காது. இப்போ இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி நம்ம மற்றது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த பேட்சை நம்ம இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை, உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். லைட்டாக கலர் மட்டும் மாறி இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மசாலாவோட அந்த கலர் மட்டும்தான் மாறி இருக்குது, மசாலா பிரிஞ்சு வெளியே வரவே இல்லை. ஸோ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மீனில் போட்டிருக்கிற மசாலா வெளியே
ஆயிலோடு வராமல் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக செய்ய முடியும். உண்மையாகவே கடையில் வாங்குகிற பொடியை விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்தி. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட சூப்பராக நல்ல மொறுமொறுன்னு கமகமன் வாசனையோட நம்ம மீன் வறுவல் ரெடி. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் பொரிச்ச கருவேப்பிலையை போட்டு அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ஸோ உங்கள் குட்டீஸுகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு செய்கிறப்ப கொஞ்சம் காரத்தை கம்மியாக போட்டு செஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த மீன் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.